வெல்கம் டு அவர் சேனல் லாயர் பிளிஸ் கேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் பெப்பர்ன்றது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதில் கிளென்சிங் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது பயோ அவைலபிலிட்டி என்ஹான்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை பிரெயினையும் காட்டியும் ஹெல்த்தியாக பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஆக்டிவ் காம்பவுண்ட் பைப்பரின்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை என்ன பண்ணுன்னா நம்மளோட பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ண உதவும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெப்பரை ஹோம் ரெமடிஸாக நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பெப்பரையும் தேனியும் கொஞ்சம் கலந்து நம்ம கோல்ட் டைம்லேயோ காஃப் டைம்லேயோ யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட பிறகு பெப்பர் நம்ம 1 இல்லை 2 பெப்பர் சீட் எடுத்து சாப்பிட்டோம்னா நம்மளோட டைஜஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகி இதனால் அஜீரணத்தை குறைக்கும். இதில் கருப்பு மிளகு, திப்பிலி, சுக்கு, கல்லுப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வாந்தி வரும்போது சாப்பிட்டோம்னா வாந்தியை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை கஷாயமாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா ஜுரம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெப்பரில் இன்னும் கூட நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா பெப்பர் நம்ம சாப்பிட்றது மூலயமா நம்மளோட உடல் எடையை குறைச்சி நம்ம உடம்பை டீடாக்ஸிஃபை பண்ணுறது, கேன்சர்லேருந்து தடுக்கிறது, நம்மளோட இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்டொமக் அதை க்ளீன் பண்ணி இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்மளோட ஹார்ட் ரேட் ரெகுலேட் ஆகுது. ரத்த அணுக்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் பி அண்ட் கால்சியம் நிறைய ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால நம்ம போனுக்கு கூட இது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க ஆர் பிஸ்கேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.